ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் 1000ல் ஒரு படம். அற்புதமான படங்கள், நம்ம மனசை நெகிழ வைக்கக்கூடிய, நம்மளை ரொம்ப டச் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள் கொண்ட படங்களை மட்டுமே தனியாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான் இது. அதனால் இதில் வர்ற எந்த படத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் நல்ல படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2015 ஒரு ஐஸ்லாண்டிக் படமாக வெளியான ராம்ஸ். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். 40 வருஷமாக ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கக்கூடிய 2 அண்ணன் தம்பிகள். இவங்க வீட்டில் வளர்க்குற ஒரு மிகப்பெரிய ஆட்டு கூட்டம். இந்த ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் 2 வயசான நபர்கள் காமிக்கப்படுறாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி நேரத்தில் கடந்த 40 வருஷமாகவே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுகிறதே கிடையாது. இத்தனைக்கும் ஒருத்தர் வீடு இங்கே இருக்குது அப்படின்னா இன்னொருத்தருடைய வீடு இன்னொரு 50 அடி தள்ளி நிற்கிது. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர 2 பேரும் அந்தந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் 2 பேரும் முகம் கொடுத்து பேசிக்கிறதே கிடையாது. அவ்வளோ பெரிய கோபம் இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே. இத்தனைக்கும் இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் கூட அந்த ஊர்லேயே எல்லாரும், நம்ம ஊரில் செம்பரி ஆடு வளர்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டு வகை மாதிரி இருக்குது. அந்த ஆடை வளர்க்குறது தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழிலே. அதை வளர்த்து விற்று அப்படி தான் அவங்களால வருமானத்தை ஈட்ட முடியுது. இந்த ஆடு வளர்க்குற விஷயத்தில் நம்ம அந்த 2 நபர்கள் காமிக்கப்படுறாங்க இல்லையா, இவங்க 2 பேருமே ஸ்பெஷலிஸ்ட்டு. எப்படி தரமாக ஒரு ஆட்டை வளர்த்து அதை சந்தைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த வித்தை தெரிஞ்ச நபர்கள் இந்த 2 பேருமே. இருந்தும் யார் இந்த ஏரியாலேயே நல்ல சூப்பரான ஒரு ஆடை வளர்த்தது அப்படின்னு சொல்லி, நம்ம ஊரில் சாம்பியன்ஷிப்லாம் நடக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு போட்டி அந்த ஊர்லேயும் வருஷம் நடக்குது. இதில் எப்பயுமே அந்த அண்ணங்காரர் இருக்கார் பாருங்க, அவர் தான் கப்படிக்கிறது வழக்கம். அவர் என்னதான் தம்பி எல்லா விஷயங்களையும் பார்த்து சரியாக ஒரு ஆடை இன்றைக்கி போட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம ஊரில் டாக் ஷோ மாதிரி அந்த ஆடுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு காம்படிஷனு. அதில் தம்பி என்ன தான் தரமான ஆட்டை எடுத்துகிட்டு போனாலும் அண்ணனை ஜெயிக்க முடியல இவரால். அவர் அந்த அளவுக்கு பார்த்து ஆட்டை வளர்த்து தரமாக கொண்டு வந்து கடைசியாக ஜெயிச்சிட்டும் போயிடுறாப்புல. இதுவும் ஒரு சின்ன மனஸ்தாபமாகவே இருக்குது 2 பேத்துக்குள்ளே. அதாவது பெரியவரை பொறுத்தளவுக்கு, போடடே எங்களுக்கு தெரியாதையா நீ எல்லாம் பார்த்து பெரிய ஆட்டை வளர்த்து கொண்டு வந்துட போகிற அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ அவருக்கு. சின்னவர் ரொம்ப நல்லவராக இருந்தால் கூட சரி என்னத்தை பண்ண பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நிலைமை. இப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் இந்த கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் நோய் எப்படி வருது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொற்று நோய். ஆனால் அந்த நோய் வந்தது அப்படின்னா ஒரு பட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆடுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பட்டியில் அடைக்கப்பட்டிருக்க எல்லா ஆட்டுக்கும் அடுத்த கொஞ்ச நாள்லேயே அந்த நோய் தொத்திரும். எல்லா ஆடுமே இறந்து போயிடும். இதில் ஆடுகள் மட்டும் இல்லை, இது மனுஷனுக்குமே உயிர் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொற்று நோயே தன்னுடைய பட்டியல் அடைக்கப்பட்ட ஒரு ஆறுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரு. இதில் அவர் உடனே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்கே போய் இதை ஒரு புகாராகவும் பதிவு பண்ணிடுறாரு. ஆனால் இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே உடனே எல்லா ஆடுகளையும் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டே கூட்டிகிட்டு போயிடும். ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடுகள் உங்களுக்கு சேரவே சேராது. அதுக்கு பதிலாக அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி அரசாங்கம் ஏதாவது ஒரு இழப்பீடை கொடுத்து உங்கள் வாயை மூடிடும். அப்படி தான் போன ஆடு போனது தான். இப்போ நேர நம்மளுடைய அண்ணன் வீட்டுக்கு ஆமாம் உன் ஆடுகளுக்கெல்லாம் ஏதோ பிரச்சனையாமே அப்படின்னு சொல்லி மொத்த ஆடுகளையும் வண்டியில் அள்ளி போட்டு, யோ என் ஆட்டுக்கு ஒன்றும் இல்லையா விடியா அப்படின்னு அந்த வயசான ஒரு பக்கம் கூச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரையும் வண்டியில் ஏற்றி, நீ வண்டியில் ஏறு சொன்னால் கேட்க மாட்டேன், உன்னை டிபார்ட்மெண்ட்லேயே வச்சு பேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரையும் தூக்கி வாரி போட்டு போயிடுறாங்க. தம்பியை பொறுத்தளவுக்கு அது என்ன, அடுத்த நம்ம ஆடை தூக்க வேண்டியது இருக்குது, நம்ம பிள்ளைய அடுத்தவெல்லாம் தூக்கக்கூடாது, செத்தாலும் நம்ம கையிலே சாகட்டும் அப்படின்னு இவரே போட்டு தள்ளிடுறாரு இருக்க ஆடு எல்லாத்தையும். இப்படி போய்கிட்டு இருக்க நிலைமை. ஆனால் இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சுவாரஸ்யம் அரங்கேறுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய கதைக்களம் தான். நம்ம பல தடவை சொன்னது உண்டு, அண்ணே நாளைக்கு நீங்கள்லாம் படம் எடுத்தீங்கன்னா எந்த மாதிரி கதைக்களம் எடுப்பீங்க அப்படின்னு நம்மளுடைய வியூவர்ஸ் பல லைவில் பல இடங்களில் கேட்டப்போ கூட நான் சொன்ன பதில் இதுதான், நமக்கு மெலோட்ராமாஸ் தான் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு படம் தான் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம். இந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு இம்ப்ரெஷனை கிளப்புச்சோ, அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க இந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக அந்த மாதிரி ஒரு படமாக உங்களுக்கு மாறிடும். இந்த படம் இப்போ நான் சொன்ன மாதிரி 2015 ஒரு ஐஸ்லாண்டிக் படமாக முதல்ல வெளிவந்துச்சு ராம்ஸுங்கிற பேரில்.
ஆனால் இதே படம் 5 வருஷம் கழிச்சு 2020 ஆஸ்திரேலியாவில் திருப்பி ரீமேக் பண்ணாங்க இதே ராம்ஸுங்கிற பேரில். இந்த 2 வெர்ஷனுமே நான் பார்த்துட்டேன். இதில் ஐஸ்லாண்டிக் வெர்ஷன் தான் இன்னுமே உங்களுக்கு பெட்டரான ஒரு கனெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு வெர்ஷனாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2 வெர்ஷனில் பார்த்தா கூட தடவை எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இதுதான் இந்த கதைக்களம் அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சு 2வது தடவை இவங்க எப்படித்தான் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தப்ப இன்னுமே ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு ஃபீலிங்கை தான் கொடுத்துச்சு இந்த படம். அப்படி ஒரு நல்ல படம் தான் இது. அதே நேரத்தில் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி சொல்ல வேணாம். ஐஸ்லாண்டிக் படம் எல்லாமே வேறு லெவலுக்கு இருக்கும். ஏன் ஆஸ்திரேலியன் படமே வேறு லெவலுக்கு தான் இருந்தது. 2 படமும் அந்த அளவுக்கு தண்ணியாக தட்டி தூக்கியிருந்தாங்க. இவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாத்தையும் தட்டி தூக்குனாங்க. அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2 வயசான நபர்கள் இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த பாச பிணைப்பை இவங்க காட்சிப்படுத்தின விதம் இருக்குது பாருங்கள், அவ்வளவு அழகு. ஸ்டேஜிங் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த 2 பேர் சம்மந்தப்பட்ட அந்த காட்சிகளை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2 பேர்த்துக்குமே தனக்கு தெரியாமல் ஒரு பாசம் மனசுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் 2 பேரும் அது எங்கேயுமே பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. தம்பியை பொறுத்தளவு கொஞ்சம் அப்படி ஒரு வேண்டா வெறுப்பாக இருக்க மாதிரியே தான் இருப்பார். ஆனால் அண்ணனை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஆகவே ஆகாது தம்பின்னா. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். அவன் என்னையா பெரிய சொல்ல வேண்டியவன், எங்களுக்கு தெரியாதா சின்ன அப்பையா அப்படிங்கிற மாதிரியே அந்த ஒரு ஈகோங்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், அது அவ்வளவு அழகாக கன்வே பண்ணப்பட்டிருக்கும். ஈவன் சினிமோட்டோகிராஃபி அதுக்கு அந்த அளவுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது போக விஷுவலி அப்பீலிங்கான ஒரு படம். மியூசிக்கு அப்படிங்கிறதெல்லாம் எங்கே உள்ளே எங்கே வெளியே போகுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஸ்டன்னிங்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு சூப்பராக உட்கார வச்சுருக்காங்க. பல இடங்கள் ரொம்ப பிளாங்காகத்தான் இருக்கும், மியூசிக்கே இருக்காது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதாவது எங்கே வாசிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வாசிக்கணும். அவ்வளவு ஸ்மார்ட்டாக அவ்வளவு சூப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு உட்கார வச்சுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அண்ணன் தம்பி இந்த 2 கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்த நடிகர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இவங்க நடித்தாங்க அப்படின்னா நம்ம எங்கேயுமே தெரியாது. 2 பேரும் சாதாரண ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஏதோ பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்தா இதுங்க 2 என்ன பண்ணுதுங்க அப்படின்னு நம்ம என்ன யோசிப்போம். அந்த மாதிரி தான் காட்சி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். அந்தளவுக்கு அந்த உண்மைக்கு நெருக்கமான காட்சி அமைப்புகளாக தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸில் தான் அந்த விஷயம் இறுதியாக அந்த டீமுக்கு சாத்தியமானது அப்படின்னே நான் சொல்லுவேன். சரியான பர்ஃபார்மன்ஸு. அடல்ட் காண்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. செக்ஷுவல் காண்டன் நம்ம சொல்லிட முடியாது, பட் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை. என்னை பொறுத்தளவுக்கு அற்புதமான உலக படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய நபர்கள் அது டெட் ஸ்லோ ட்ராமாவாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு நோமேட்லேண்ட், அந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா? மினாரி படம் உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு நம்ம சைடில் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். அதுவும் 1001 செக்மெண்ட்லேயே நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நல்ல படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஆனால் இது ஒரு ஸ்லோ ட்ராமா தான். இதை அழுத்தமாகவே இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.